வெறும் 20 நிமிஷத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் வந்துட்டேன் சிட்டிக்குள்ளே. எத்தனை இப்போ வந்து பெங்களூருக்கு போகிற ஹைவேல ஏறியாச்சு. இங்கேருந்து பெங்களூர் கரெக்டாக வந்து 570 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக. தீபாவளினாலே என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வெறும் 20 மினிட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம் சிட்டிக்குள்ளேயே. எப்போ இந்த ஸ்பீடில் வந்ததே கிடையாது. எப்போயுமே வந்து குறைஞ்சது 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகுது. சுத்தமாக டிராஃபிக் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது 1-2 கம்பெனியில் வந்து இது ஒர்க் இருந்துருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. கிராஜுவலாகவே தான் வந்தேன். 20 மினிட்ஸில் வந்து ஹைவே ரீச் ஆயாச்சு. மணி எக்ஸாக்டாக 9:30 இப்போது மார்னிங். இங்கேருந்து கர்னூலுக்கு வந்து 197 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பெங்களூருக்கு வந்து 570 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 570 கிலோமீட்டர்ஸ் போகணும். 6 o'clock ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போகணும். டு பி ப்ரிசைஸ் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஹைவே 9:30க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் அடுத்த ஒரு டெஸ்டினேஷனுங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து நான் கர்னூலில் ஒரு ஸ்டாப் பண்ணுவேன். அடுத்து வந்து கியா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு ஸ்டாப் பண்ணுவேன். நான் 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். பட் இன்னைக்கு நிப்பாட்டணும் அப்படின்னா வந்து வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்ல மைலேஜ் எடுக்கணும் வண்டியில். 20+ வச்சுக்கோங்களேன். ஓகே, எனக்கு ஒரு நல்ல டீசெண்டான மைலேஜ் 20+ இருக்குது இந்த வண்டிக்கு. அதே நேரத்தில் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் ஷார்ட் டைமில். ஸோ ஒரு 110 மெயின்டைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். சிங்கிள் ஸ்ட்ரெச் எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஆல்வேஸ் டிரைவ் ரெஸ்பான்சிபிளி. அவங்களும் ஓவர்டேக் பண்ணணும், இவங்களும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். ரொம்ப நீட்டாக கரெக்டாக போகிறோம், நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கணும். எப்பயுமே லைன் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து இண்டிகேட் பண்ணிவிட்டு லைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த லைனை லெஃப்ட்டில் போகிறீங்கனாலும் சரி, ரைட்டில் போகிறீங்கனாலும் சரி, இண்டிகேட் பண்ணிவிட்டு லைன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெங்களூர் டு ஹைதராபாத் ஹைவே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி குறுக்கால ஓடினாங்க? குறுக்கா வராதா கௌசிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முதல் வந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு நான் பைக்கில் போகிறப்போ அங்கங்கே ரோடு பள்ளமாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸோட கவுண்ட் குறைஞ்சிருச்சு. எப்போ ஸ்பீட் பிரேக்கர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ கரெக்டாக வந்து தெலுங்கானாவில் இருக்கோம். தெலுங்கானா தாண்டி ஆந்திரா போயிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ரோட்டில் நிறையா வர ஆரம்பிச்சு. ஸோ ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் நிறையா வர ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம வந்து ஆந்திரா ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக ஆந்திரா முடியவும் ரோடு நல்லாயிரும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த தெலுங்கானா டு ஆந்திரா ரோடு வந்து நீட்டாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு 100, 110, 120 கூட க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் வந்து அந்த ஆந்திரா டு கர்நாடகா அந்த ஹைவே வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். டீசென்ட்னு கூட சொல்ல மாட்டேன், பரவாயில்லாமல் இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்து கவனித்து கணிச்சு ஓட்டிக்கணும். ஏன்னா திடீர்னு ஹைவேல வந்து நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அதுவும் மார்க் பண்ணிலாம் இருக்காது, மார்க் பண்ணாமல் தான் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாமே நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டணும். ஹைதராபாத்லேருந்து ஸோ வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி நான் வந்து எனக்கு பெருசாக எடிட்டிங் தெரியல. நான் அப்போ தான் வந்து சரி யூடியூப் பார்த்து தான் வந்து சில வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் அப்படியே ராவா பாட்டாக போடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் வந்து 1 மணி நேரம் வீடியோ, 2 மணி நேரம் வீடியோலாம் அவ்வளோ போட அப்படி போட்டால் நீங்களும் அடிச்சு போடுவீங்க. அதனால் வந்து பாட்டாக தான் போட போகிறேன். பார்க்குறவங்க பாருங்கள், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக் பண்ணுங்கள். நம்ம டிரைவ் ஜோன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து சப்ஸ்கிரைப்
காருக்காரர் மேலே தப்பே இல்லைப்பா, காருக்காரன் தான் எப்படி வந்தான் பார்த்தியாப்பாவே அப்படின்றாங்க ஒரே வார்த்தை. கரண்டாக என் வண்டி 21.4 காமிக்குது ஆவரேஜ். அப்படியே மெயின்டைன் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து தலைவன் வந்து ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் தருவேன். அந்த எண்டு போக போக நக்கு செத்த வேலை அப்படின்றான். பார்த்தீங்களா, தலைவன் வந்து எதையுமே கண்டுக்கல. பின்னாடி வருவாங்க, அதுதான் பஸ்ஸுக்காரன் தான் திரும்பிட்டான், உண்மையிலே திரும்பிட்டான். வரல, எதுவும் பார்க்கறது கிடையாது. நம்ம போயிடணும் முன்னாடி. இப்போ இந்த லாரிக்காரன் உள்ள வந்தான், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் எதுக்குடா உள்ள வரேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ வேகமாக வந்திருந்தேன்னா என்னை உள்ளதை ஒதுக்கி இருந்திருப்பான். ஒன்றும் ஆயிருந்திருக்காது. வேச ஹைவேலேருந்து இறங்கி மேலே ஏறி இருந்திருப்பான். நம்ம அவனை திட்டுவோம். ஆனால் வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்தது வந்து முன்னாடி ஒரு ஏதோ ஒரு காருக்காரன், அவன் தான் வந்து சைடில் ஆப்போசிட் ஹைவேலேருந்து உள்ள யூட்டர்ன் எடுத்து வந்துருக்கான். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்ததுனால வந்தோம்ன்றதுனால அங்கிட்ட அந்த கார் வந்து தெரியல. நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலி, முன்னாடி போன 2 காரு ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. நான் இங்கிட்ட இந்த கார் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதனால என்னால் ஓகே சரி ரைட் லாரிக்கார் இதனால தான் வந்து லெஃப்ட் ஒதுங்கினாங்கிறத கணிக்க முடிஞ்சிச்சு. சில பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல லாரி தான் ஒடிச்சிருச்சான் அப்படின்னுவாங்க. ஆனால் லாரி டிரைவருக்கு தெரியும் அங்கிட்டு சைடில் கார் வந்ததுனால தான் வந்து அவர் ஸ்லோ பண்ணார், லெஃப்டில் வந்தார் அப்படின்னு. பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, சின்ன வண்டி பார்த்து ஓட்டுங்க, ஓகேங்களா? நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, எடுத்துக்காமல் இருக்காதீங்க. பெரிய வண்டி நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்மளும் வந்து சரி ரோட்டில் வருவாங்க செய்வாங்க, நம்மளும் கொஞ்சம் பார்த்து போகணும், எல்லா இடத்தையும் கவனித்து ஓட்டணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் ரீச் ஆக போகிறோம். எத்தனை கிலோமீட்டர்னா வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக வந்து 60 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல்கேட். இன்னொன்று, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹைதராபாத்துக்கு வரீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பெங்களூர் இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து 50 கிலோமீட்டர்ஸ் சிட்டி. என் கணக்கு தான், எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர் இந்த டோல்கேட். வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா சில நேரம் வந்து வண்டியில் இருந்தேன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிற்பேன். சரி ரைட்டு ஓகே 60 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம் டூ வீலரில். இந்த ஹைவே பேர் வந்து ஜட்ஜல்ரா எக்ஸ்பிரஸ் ஹைவே.